சாரிக்கா, நீங்க கோயிலுக்கு கூப்பிட்டுருந்தீங்க. அப்ப கொஞ்சம் பிஸியா இருந்தேன். பிள்ளைகளுக்குலாம் எக்ஸாம் நடந்ததா, அதான் வர முடியல. எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. அதனால என்னம்மா, பிள்ளைங்களோட படிப்பு தான் முக்கியம், மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் தான். நான் ஒன்னும் நினைச்சுக்கல. அத்தை, நீங்க ஏன் வரல? சுப்பு, அந்த நேரம் பார்த்து ஒரே இழைப்பு பார்த்துக்கோ. மழை தனியா இருந்ததா, மறுபடியும் இழப்பு வந்துட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டு பெட்ரூம் விட்டு வெளியே வரல. கொஞ்சம் அதுக்கப்புறம் தான் உடம்பு சரியாச்சுன்னா பாத்துக்கோ. ஏன் இப்ப பரவாயில்லையா அத்தை? இப்ப பரவாயில்லம்மா, உடம்பு நல்லாயிட்டு. அதான் சரி சுப்லட்சுமி வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீயும் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். இந்த தடவை நீங்க 2 பேருமே தங்கிட்டு தான் போகணும். என்ன சுப்லட்சுமி இப்படி சொல்லிட்டேன்? நான் இங்கதான் இருக்க போறேன். இவதான் வீட்டுக்கு கிளம்பிடுவா. இப்ப நான் பாத்துட்டு போவோம் வான்னு கூப்பிட்டா வரவே இல்லை பாத்துக்கோ. நீ கையெடுப்பு கிளம்பி வாரியா இல்லையான்னு இழுத்துட்டு வந்திருக்கேன். சரியா போச்சு. அக்கா, சொன்னா புரிஞ்சுக்கிட்டே மாட்டேங்காங்க. பிள்ளைங்க வேலைக்கு போயிருக்கு, அவரு ஆபீஸ் போயிருக்காரு. சரி, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். எல்லாரையும் வீட்டுல விட்டுட்டு வர வேண்டியிருக்கு. இங்க வந்து கொஞ்ச நேரமாவது இருக்கணும். திரும்ப போனோன்னு பிள்ளைகள் வர நேரம் ஆயிரும். அறக்க பறக்க அதை கூட கேட்கவே மாட்டேங்காங்க. ஆமா, என்னைக்கு வருவா? தேனம் இப்படிதான் பள்ளிக்கூடம் போகுது. சனிங்க 2 நாள் லீவு. அன்னைக்கு பிள்ளைல வீட்டுல இருக்கும், ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுட்டு சண்டை போட்டுட்டு கிடக்கும்ன்றவா. அதே இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நீ வந்துதான் அவனும் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். சரிங்க அத்தை, விடுங்க. பிள்ளைகளும் வளர்ற நேரம் அம்மா அப்பா ஒன்னாவே இருக்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. பிள்ளைகள் கொஞ்சம் பெருசாவும் ஆயிட்டு, சின்னதும் இல்லாம பெருசும் இல்லாம இருக்கிறப்பதான் ரொம்ப கவனமா இருக்கணும். போன்லாம் அடிக்கடி கையில கொடுக்காதமா. சரிக்கா, எங்க கேக்குது? போனை கையில இருந்து புடுங்கினா இந்த உலகத்திலேயே நான் தான் எதிரிங்கிற மாதிரி. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவொடனே யூனிஃபார்ம் கூட மாத்த மாட்டேங்குதுங்க. வந்தவொடனே போனு இல்ல டிவி இல்லன்னா இந்த கம்ப்யூட்டர் மூணுலதான் உட்காருதுங்க. சாப்பாடு கூட வேண்டாம், துணியும் மாத்தாண்டா. அது என் மாமன் இருக்கானே, கால பட்டு சாக்ஸ் கழட்ட மாட்டாங்கா. அதுக்கும் உசுறு கொடுக்கணும். டேய் சாக்ஸ் கழட்டு கத்திக்கிட்டே கிடக்கணும். இல்லம்மா, வந்தோடனே போனு டிவி எல்லாம் பார்க்க விடாது. வந்து கை கால் அலசி யூனிஃபார்ம் மாத்தி சாப்பிட சொல்லு. அதுக்கப்புறம் அன்னன்னைக்கு ஹோம்ஒர்க் அன்னன்னைக்கு முடிக்க சொல்லிடு. நான்லாம் என் பிள்ளைங்களை அப்படித்தான் வளர்த்தேன். அக்கா, உங்க பிள்ளைங்களை வளர்க்கும் போது இந்த அளவுக்கு போன் கிடையாது. போன் இருந்தாலும் பட்டன் செல் தானே இருந்தது. இப்ப பாருங்க, எல்லார் கையிலும் ஸ்மார்ட் போன். எங்க வீட்லயே 2-3 இருக்கு பாத்துக்கோங்க. இந்த ஹாட் ஸ்டார் அது இதுன்னு இருக்குல்ல, அதுல ஏதாவது நான் வீடியோ பார்த்துட்டு கிடப்பேன். ஒத்தியில கிச்சன்ல சமைக்கணும், ஏதாவது காலையில எழுந்துச்சு அதுல இந்த பாண்டியன் ஸ்டோரி, சிறகடிக்க ஆசை, இந்த மாதிரி ஏதாவது போடுவாங்கல்ல, அதெல்லாம் பாத்துக்கிட்டே நான் வேலை பார்ப்பேன். இந்த தூங்கி எஞ்சி வர்ற பிள்ளைகள் எனக்கு மேல போனையே பாத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பாருங்க, நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன், என் பின்னாடி நின்றுகிட்டு இருக்கா. ஸ்கூலுக்கும் கிளம்பல, யூனிஃபார்ம் போடல. ஆமா, பெருசா பிள்ளைல சொல்ல வேண்டாம். முதல்ல இவ புருஷனும் போன் இல்லாம இருக்கணும். இதுகளை பார்த்தானே பிள்ளைகள் வளரும். இவங்க எப்ப பார்த்தாலும் போனை தூக்கிட்டு சுத்துறாங்களே. சரிங்க அத்தை, விடுங்க. அவ சொன்ன மாதிரி காலையில சீக்கிரமா எந்திப்பா. கிச்சன்ல ஒத்தியில இருந்து வேலை பாக்குறப்ப ஏதாவது வீடியோ பார்த்துட்டே வேலை பார்த்தா வேலை அலுப்பு தெரியாதுல்ல அத்தை? ஏமா, நீ என்ன கிச்சன்ல வேலை பார்க்க? வீடியோ பார்த்துக்கிட்டே வேலை பார்க்க? அத்தை, இங்க கதை வேற அத்தை. நான் இருக்கேன், வேலைக்கு இருக்கிறவங்க இருக்காங்க, மருமகமார் இருக்காங்க. நான் போனே பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்ககிட்ட யார் பேசுவா? ஆட்கள் நிறைய இருக்கிறதுனால மாத்தி மாத்தி பேசிக்கிட்டோம். இப்ப கூட்டு குடும்பம்னா நம்ம பேசிக்கிட்டே சமைக்கலாம். அவங்க வீட்டுல அவ மட்டும் தான் இருக்கா. மிஞ்சி போனா நீங்க இருப்பீங்க. யார்கிட்ட போய் பேசுவா? பிள்ளைங்களும் ஒரு அளவுக்கு மேல பேசணும்னு வச்சுக்கோங்க, நம்ம பேச்செல்லாம் கேட்காதுங்க. அம்மா பேசிக்கிட்டே இருப்பாங்க, வேற வேலையே இல்ல வேலையே இல்லன்னு போயிருவாளுங்க. சரியா சொன்னீங்கக்கா, சரியா சொன்னீங்க. நல்லா சொல்லுங்க. எப்ப பாரு கிச்சன்ல போன் பார்க்க உன்னை பார்த்தா பிள்ளைல கெட்டு போச்சு. அப்ப என்னக்கா செய்ய? நம்ம வாழ்க்கைய நம்ம வாழ வேண்டாமா? 20 வயசுல கல்யாணம் நடந்து பிள்ளைல குட்டி வந்தது. அப்ப இந்த அளவுக்கு போன் கிடையாது. இப்ப நான் போன் பார்க்காம இருந்தா அவிய போன் பார்க்காம இருப்பாவளா? நீ சாவர வயசுலயே போன் பார்க்க முடியும்? நம்மளும் வாழணும்லக்கா. பிள்ளைலையும் வளர்க்கணும், வீட்டு வேலையும் பார்க்கணும். மீதி இருக்கிற நேரத்துல போன்ல வீடியோ பார்க்கும். அதுவும் பார்க்க கூடாதுன்னா எப்படிக்கா? சுப்பே, அவ கிச்சன்ல போய் போனை பார்க்க அதெல்லாம் சரிதான். டாய்லெட்டுக்குள்ள போய் போனை பார்க்காம போனை பார்த்துக்கிட்டு எப்படி கழுவா? எனக்கு தெரிஞ்சு அந்த போன் 2-3 தடவை அந்த டாய்லெட் கோப்பைக்குள்ள விழுந்து எஞ்சிருக்கும் பாத்துக்கோ. என்ன நாலு முடி, நானே உனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட நீ பண்ற வேலையில எப்படி இருக்கு? டாய்லெட்டுக்குள்ள எதுக்கு எடுத்துட்டு போற? அக்கா, சமைச்சு முடிச்சிட்டு காலையில 6 மணிக்கு தான் சீரியல் அது இதுன்னு வரும் பாத்துக்கோங்க. இந்த யூடியூப்ல வேற வீடியோ, கார்ட்டூன் வீடியோவா வருமா? இதெல்லாம் எப்ப பாத்துக்கிட்டே இருப்பேன். காலைல நைட்டு இந்த வைஃபை ஆஃப் பண்ணி வச்சிருவேன். காலைல ஆன் பண்ணும்போது கொஞ்சம் வந்து விழுமா, நம்ம பிடிச்ச வீடியோ பாத்துக்கிட்டு இருப்போம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, டாய்லெட்டுக்குள்ள போறோம்லான்னு எப்பமாவது எடுத்துட்டு போவேன். அதை போட்டு அத்தை சீரியஸா பேசுதாவே. இந்த பாரு நாலுமுடி, பிள்ளைங்களை சரியா வளர்க்கணும் அப்படின்னு நினைச்சனா பிள்ளைகளை எப்படி வளரணுமோ எப்படி இருக்கணுமோ அப்படி ஃபர்ஸ்ட் நீ இரு. நம்ம எப்படி நாள் இருந்துகிட்டு நீ இப்படித்தான் இருக்கணும்னு உன் பிள்ளைய சொன்னேன்னு வச்சுக்கோ, உன் பிள்ளை எப்படி உன் பேச்ச கேட்கும்? அப்படி சொல்லு, நல்லா எடுத்து சொல்லு. இதோ பாரு நாலுமுடி, டாய்லெட்டுக்குள்ள போன் எடுத்துட்டு போறத இதோட நிப்பாட்டிரு. அது இருக்கிறதுலே ரொம்ப கெட்ட பழக்கம். அந்த போன் மறுபடியும் கிச்சனுக்கும் வரும், உன் பிள்ளைகள் கைக்கும் போகும், தூங்குற இடத்துக்கு வரும். எதுக்குமா கையை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெளியே வருவோம், போனையுமா வாஷ் பண்ண முடியும்? சரிக்கா, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் கொண்டு போக மாட்டேன். ஆமா, ரொம்ப நல்லவமா நடிப்பா. நான் சொன்னதுக்கு ஒரு நாள் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. இப்ப நீ சொன்னோட சரிக்காங்க. அதெல்லாம் சொல்றவங்க சொன்ன கேட்டுப்போம். சரிக்கா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, கிளம்புதேனே. இப்ப கிளம்புனதா ஒரு 2 மணி நேரம் முன்னாடியாவது போகலாம். பிள்ளைங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. சுப்பு, நானும் வந்ததுல இருந்து பாக்க வீட்டுல ஒருத்தரையும் காணோம். ஆமால, நானும் கேட்க மறந்துட்டேன். 2 மருமக மாதிரி எங்க? பாப்பா மட்டும் தான் இருக்கா? அத்த, உங்க பையன் அவர் தெரிஞ்சு விட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. பிள்ளைங்க எப்போ மாதிரி ஆபீஸ் போயிட்டாங்க. மாமாவும் ஆபீஸ் தான் போயிருக்காரு. மீனா வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அதான் டிரைவரை கூட்டிட்டு சூப்பர் மார்க்கெட் போயிருக்கா. இப்ப வந்து பாத்த அக்கா, இப்பெல்லாம் பொருள் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வந்துருதுலக்கா. எதுக்கு போய் அலைஞ்சுக்கிட்டு? இல்லம்மா,
நம்ம வீட்டுல எல்லாம் நேர்ல போய் தான் வாங்குவோம். அவன் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு 20 ரூபா கேட்பான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல வாங்கணும்பா. பொருளுமே இப்போ 1 கிலோனா 1 கிலோ இருக்கான்னு யாருக்கு தெரியும்? நம்ம வேற மொத்தமா வாங்குறோமா, எல்லாத்தையும் வெயிட் போட்டு பார்க்க முடியாதுலாமா. நேர்ல போய் வாங்கினோம்னா அந்த கடைக்காரங்களுக்கும் லாபம் இருக்கும். எதுக்கு தேவையில்லாம எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டோம்னா 4 சவுத்துக்குள்ளேயே கிடந்து டென்ஷன் ஆயிரும் மண்டைக்கு. வெளியே போனா 4 மக்கள் மனசுன்னு பார்க்கலாம். நல்லா இருக்கும்மா. நாங்க எல்லாம் கடையில போய் தான் வாங்குறது. அதுவும் ரெகுலரா வாங்குற மாதிரி கடை தான். பரவாயில்லையக்கா, நீங்க இவ்வளவு பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் ஆன்லைன்ல அது இதுன்னு போடாம பக்கத்துல இருக்கிற அண்ணாச்சி கடையில எல்லாம் போய் வாங்குறீங்களே, பரவாயில்ல. நான் தான் எப்ப பார்த்தாலும் ஏதாவது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உடனே ஆப்ல போட்டு விட்டுருவேன், வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஆமாமா, இந்த கதை கேளு. 20 ரூபா கடுகு, 20 ரூபா லேசு, இன்னொன்று ஏதோ ஒன்று வாங்குவா, 80 ரூபா வரும். அவன் சொல்லுவா 40 ரூபா எனக்கு டெலிவரி கொடுங்கன்னு. லூசா அதையும் கொடுத்து 120 ரூபாய்க்கு வாங்கும். இப்படி இருந்தா குடும்பம் எங்க உருப்படும்? சும்மா பேசாதீங்க அத்தை. அன்னைக்கு உங்க மேல தப்பு. நைட்டு 10 மணி ஆயிட்டு ஏக்க காஃபி போட்டு காலி ஆயிட்டுக்கா. சரி காலையில வாங்கிடுவோம், டீ பவுடர் இருக்கு, டீ போட்டு தரட்டானே. டீ குடிச்சோம்னா என் மண்டையெல்லாம் சுத்தும். எனக்கு காஃபி இப்ப வேணுங்கவே. உங்க குழந்தை வேற இங்க வேலைக்கு போயிட்டாவ பாத்துக்கோங்க. நான் மட்டும் தான் வீட்டுல இருந்தேன். எப்படி நம்ம பிள்ளைகளை விட்டு ஒத்தியில கடைக்கு போவேன்? அப்புறம் சரி இந்த இல்லாத ஆள் இல்ல எப்படி போவேன்னு கேட்கேன். அந்த ஆப் இருக்குல்ல, அந்த ஆப்ல போடுங்கவே. 100 ரூபா காப்பி தொடுத்து 140 ரூபா பணம் கட்ட வேண்டியது. இவிய வாங்கினா மட்டும் ஒண்ணும் சொல்ல மாட்டாவே. நம்மளுக்கு வாங்கினா மட்டும் கணக்கு வழக்கெல்லாம் சொல்லுவாவே. சரி விடுங்க. என்னத்தை விடமா, நான் வருஷத்துல பாதி நாள் இங்க எது கிடைக்க இவட்ட போட்டு என் மண்டையை உடைக்க முடியல. இவகிட்ட இருந்தேன் பிபி ஏறி சீக்கிரமா போய் சேர்ந்துரும் பாத்துக்கோ. சுப்பு இங்க பாரு, சீனி காஃபி போடலாம் கூட பரவாயில்லம்மா, அதுல வாங்கினானே கெட்ட போனது வராது. போன தடவை சக்கரைப்பொடி வாங்கினா, சக்கரைப்பொடி ஒரே நாட்டம். பாக்கெட்டு திறந்தோடனே காம்பி போயிருந்தது. இத ரேட்டிங் போடுங்க நேரம் கேட்கான். சரி என் சக்கரைப்பொடி வாங்காத டீ. வெங்காயம் ஒரே அழுதல். வெளியே நல்லா இருக்கு பாக்க, அமுக்குதும் அழுதல். அப்ப அந்த கடைக்காரனுக்கு தெரியுதுல்ல, நேர்ல வர்ற ஆளுக்கு இதை வாங்க மாட்டாவே, நம்ம ஆன்லைன்ல போட்டுருவோம். அவசரம் தானே வாங்குறாவே. காய்கறி வெளியே 1 கிலோ தக்காளி 30 ரூபா அன்னைக்கு. உள்ள பாக்க 1/2 கிலோ 45 ரூபா. இவ பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போதுல, அந்த நேரத்துல வாங்கணுனே 1/2 கிலோ 45 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கா. அப்ப துட்டு கொழுப்புத்தனமா அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கான். மாசத்துல முதல் நாள் கொண்டு வந்து 30,000 கையில கொடுத்துருவான். அந்த 30,000 காலி பண்ணிட்டு என்ன செலவு இருக்கு தெரியுமா, எவ்வளவு ரூபா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுதா. 4 முடி விலைவாசில ஏறிட்டு தெரியுது. இங்கேயும் அப்படிதான் செலவு ஆகுது. இருந்தாலும் முடிஞ்ச அளவு நம்ம சிக்கனமா இருக்க பாக்கணுமா. என்னைக்கு எப்ப என்ன நடக்கும் தெரியாதுலாமா. எப்பவும் நம்ம வருமானத்துல ஒரு பாதியாவது சேர்த்தரணும். எப்படி யாருக்கு என்ன வருமானம் வந்தாலும் சரி, கஷ்டமா தான் இருக்கும். நம்ம பாதியாவது சேர்க்கணும்னு நினைச்சாதான் அதுல கொஞ்சமாவது சேர்க்க முடியும். எப்பவுமே நான் அடுத்தவங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறது இல்ல. இருந்தாலும் நீ குழந்தை மாட்டாட்டில அந்த உரிமையில சொல்லுதேன். எங்க வீட்லயும் அப்படித்தான். நான் இந்த மாசம் இவ்வளவு கம்மியா செலவு பண்ணணும்னு நினைப்பேன். கையை மீறி தான் போகுது. என்ன செய்ய, காய்கறி விலை பலசரக்கு விலை எல்லாம் ஏறி தானே இருக்கு. கேட்டுக்கிட்டியா? நல்லா கேட்டுக்கிட்டியா? பாரு, 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். 10 தலைமுறை, 15 தலைமுறைக்கு நல்ல ராஜாவாக வாழலாம். இவளே சிக்கனத்தை பத்தி பேசுதா, எவ்வளவு சேர்த்து வைக்கணும்னு சொல்லுதா. நீ எப்படி இருக்கணும் அப்போ? சரிங்க தை, நானும் சிக்கனமா இருக்கேன். இனிமே மாசம் வாங்குற இந்த 1 லிட்டர் நெய் கட்டு, மாசம் வாங்குற இந்த சன்ரைஸ் காஃபி பொடி கட்டு, எப்போ நீங்க சாப்பிடுற அல்வா கட்டு. சரி போதும் 4 முடி. நீ போடுற கட்டுல என் மாமியாருக்கு நெஞ்சோடி வந்துட போகுது. பாத்தியா சுப்பு, எதுலலாம் கை வைக்கா பாரு. இவன் வாங்குவா லிப்ஸ்டிக், அவளை வாங்குவா பாத்துக்கோ. அதெல்லாம் கட் பண்ண மாட்டா. சரி எங்க கதையை விடு. ஹாதி எங்க? அத்தை அவ ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிருக்கா. இன்னைக்குதான் முதல் நாள் போயிருக்கா. என்ன சுப்பு சொல்லுத? வேலைக்கு போயிருக்காளா? அக்கா, பாப்பாக்கு தான் 1 வயசு நெருங்கிட்டல, அதான் வேலை கிளம்பிட்டாளா? என்ன சுப்பு, பிள்ளைக்கு 1 வயசு தான் ஆகுது, விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போறேன்னு இருக்கா. நீ சரின்னு சொல்லியிருக்க. அவதான் சின்ன பிள்ளை, ஒரு விவரம் தெரியாது. உனக்குமா தெரியாது? இந்த வயசுல பிள்ளை அவங்க அம்மாட்ட இருக்கதான் நல்லது. இல்லத்த, ஆதி வந்து கேட்கல, கிருஷ்ணா தான் வந்து கேட்டான். அதுவும் நீ காலையில வந்து சொன்னா போகட்டுமான்னு கேட்கல. அவ ஹாஸ்பிட்டல் போக விரும்புறாமா. நான் சரின்னு சொல்லிட்டேன், கிளம்பி வாரா, அவகிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னா சொல்லி 5 நிமிஷத்துல அவளும் வந்துட்டா. அவன் சரின்னு சொல்லிட்டான், நான் எப்படி போகாதன்னு சொல்ல. என்ன சுப்பு, அவ புருஷனை தூண்டி விட்டு உன்னை நல்லா ஏமாத்தி முகம் கொடுத்துட்டு போயிருக்கா. நீயும் இப்படி சூது இல்லாம இருக்க. அவன் நல்லதுக்கு தான் நீ சொல்ல போற. இந்த பாரு சுப்பு, அவளுக்கு தான் விவரம் தெரியாம இருக்கும். சரி டாக்டர் தான், என்னதான் படிச்சிருந்தாலும் இப்ப அவ ரெஸ்ட் எடுக்கலனா பின்னால அவளுக்கு தான் உடம்பு நோவும், இடுப்பு வலி, முதுகு வலி எல்லாம் இப்ப இருக்க பிள்ளைகளுக்கு 30 வயசுல வருது. பிள்ளை பெத்து கொஞ்ச நாள் நல்லா சாப்பிட்டு சத்துள்ள ஆகாரமா சாப்பிட்டு நிம்மதியா ரெஸ்ட் எடுத்தாதானே உடம்பு பின்னாடி தாங்கும். பச்சை உடம்பா இருக்கும் போதே அலைச்சல், ஒரே அலன்னு பைசா பின்னாடி பதவிக்கு பின்னாடி அலைஞ்சிட்டு அவ தானே கஷ்டப்பட போறாமா. இதெல்லாம் நீ எடுத்து சொன்ன என்ன? இதுக்குதான் வீட்டுல ஒரு பெரிய ஆள் இருக்கணுங்கிறது. நான் மட்டும் இருந்திருந்தேன் அவளை போக சரின்னு சொல்லியிருக்க மாட்டேன். அத்த இதெல்லாம் நான் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் சொல்லியாச்சுத. அவ இல்லத்த 6 மாசம் மேக்சிமம் 8 மாசம் ரெஸ்ட் எடுத்தாலே போதும், அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுத. நிறைய பேருக்கு நானே அட்வைஸ் பண்ணிருக்கேங்கிறா. இப்ப அவ வேலை பார்க்கலன்னு என்ன அவசரமா? அவ கொண்டு வந்து ரூபா வச்சு அவன் குடும்பத்துல ஓட வைக்க போறியா? எதுக்குமா? படிப்பு வேற, அனுபவம் வேற. அவளே டாக்டர் வேலை எத்தனை வருஷமா பாக்கா? இப்ப கொஞ்சம் வருஷமா தானே பாக்கா. ஏதோ 60-70 வயசு ஆன மாதிரி, எல்லா அனுபவமும் கிடைச்ச மாதிரி சம்பாதிச்சு கொண்டு வந்து எந்த கோட்டையை கட்ட போறாளா? இருக்கிறத பார்த்துட்டு பிள்ளைய பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே? அக்கா,
சில பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போறதுங்க இந்த பாருங்க 6 மாசம் லீவு முடிஞ்சோடனே உடனே வேலைக்கு போயிருதுங்க. பார்க்க பாவமா தான் இருக்கு. நெஞ்சில பால் கட்டிக்கிடும், பிள்ளைகள் ஏக்கமா இருக்கும், இங்க பிள்ளை அழுகும், அங்க அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். வேற வழி இல்லையேன்னு அவங்க எல்லாம் வேலைக்கு போவாங்க. இங்க அந்த பிரச்சனை எதுவும் இல்லல்ல, பின்ன எதுக்கு உடனே போறா? நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே. எங்க வீட்ல எல்லாம் பாரு, 4 மணி கல்யாணத்து புதுசுல நான் வேலைக்கு போவேன். நான் சொல்லிட்டேன், என் மகன் சம்பாதிச்சு கொண்டு வருவான், அவன் எவ்வளவு கொண்டு வரணும் அதுல குடும்பத்தை நடத்து. ஆம்பளை பொம்பளை 2 பேரும் வேலைக்கு போயிட்டா அந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை யார் பாத்துக்கிறது? அது பாட்டுக்கு அலையும். யார் பெத்த பிள்ளையோ எதுக்கு அலையுதுகளோ தெரியாமலேயே அலையும். இப்ப இருக்க பிள்ளைங்க ஆத்தாவும் பிடிக்காது, மாமியாவும் பிடிக்காது. தனி கொடுத்தனா போவாளுங்க. தனி கொடுத்தன போய் பிள்ளைகளை பெத்து அது பாட்டுக்கு அனாதையா இருக்கும். பெத்தவி ஒரு பாட்டுக்கு அனாதையா இருப்பாங்க. இது பாட்டுக்கு ஒரு அனைத்து ஆபீஸ்க்கு போய்கிட்டு கிடக்கும். உங்க வீட்டுக்கு தான் அப்படி எதுவும் இல்லையாமா? எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க. பின்ன என்ன பிரச்சனை? இப்பதான் பிள்ளைக்கு ஓரளவுக்கு எல்லா விவரமும் தெரியும். நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்ம பாட்டின்னு. இந்த நேரம் பிள்ளைய விட்டுட்டு எங்க போயிருக்கா? என்னத்துக்கு பிள்ளைய தூக்கி கொஞ்ச நாளே பால்வாசனை வரும், மனசுல அப்படியே சொர்க்கம் கிடைக்கும். இதெல்லாம் விட்டுட்டு ஆபீஸ் போயிருக்கா பாரு, அவளை சொல்லணும். இன்னும் கொஞ்ச நாள் பாரு, பிள்ளை அம்மானு கூப்பிடுறா. டைம் ஆயி போச்சு. இப்ப போய் ஆபீஸ்ல போய் உட்காந்துக்கிட்டா பிள்ளை ஆச்சி பாட்டி தான் கூப்பிடும், அம்மானு எங்க கூப்பிடும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் அத்தை. நான் எப்படி சொல்றது? அவங்க ரெண்டு முடிவெடுத்துட்டு சொல்லும் போது நம்ம தலையிடக்கூடாதுல்ல அத்தை. இங்கதான் தப்பு பண்றேன். எல்லா மாமியாரும் நம்ம தலையிடக்கூடாதுன்னு ஒதுங்கி போய்தான் பிள்ளைகளுக்கு குடும்பத்தை எப்படி கொண்டு போனே தெரியாம சீரழிச்சிருதுங்க. அத்தை, இது கூட்டு குடும்பம், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நான் கல்யாணம் பண்ணி வந்தப்ப என் மாமியாரும் எனக்கும் என் புருஷனுக்கும் எதுவும்னா தலையிட மாட்டாங்க. புருஷன் முன்னாடிக்குள்ள 1000 இருக்கும், நம்ம தலையிடக்கூடாதுன்னு வாய்விட்டே எங்க மாமாட்ட சொல்லுவாங்க. அதை பார்த்தே இருந்தவானா எப்படி என் மகன் மருமகக்குள்ள நான் தலையிட முடியும்? கூட்டு குடும்பங்கிறப்ப பார்த்தும் பார்க்காமல தான் போக வேண்டியிருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் 100க்கு 100 உண்மை. நேத்துலாம் பாருங்க, ஆதி பிள்ளைய வச்சுக்கிட்டு இருந்தா, அவளை போட்டு கொஞ்சம் கொஞ்சி தடவி மூக்க கடிச்சுன்னு சந்தோஷமா இருந்தது பிள்ளை. இன்னைக்கு பாலை குடிச்சிட்டு தூங்குதா, இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த சந்தோஷம் இல்ல. அம்மா சுத்தி இருக்கும் போதுன்னு பிள்ளைக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். நான் என் மகனுக்கு 1.5 வயசு வரைக்கும் பால் கொடுத்தேன். இப்ப இருக்க பிள்ளைகள் 6 மாசம் வரைக்கும் கொடுக்க மாட்டேங்குதுங்க. அக்கா, அப்ப அவ ஆபீஸ் போயிட்டானா நீங்க வீட்டையும் பார்த்து பிள்ளை எப்படி பார்த்துப்பீங்க? நிறைய வீட்டுல இப்படிதாம்மா வச்சிருக்காங்க. வேலைக்கு போற பிள்ளைகளே ஆத்தா மாதிரி, வேலைக்காரி மாதிரி, சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி. பிள்ளைய பார்த்தா மினிக்கு தலைவாளுங்க. ஆட்டாவை பார்த்தா தலைக்கால எண்ணெயே வச்சிருக்க மாட்டா. பரட்ட மண்டையா இருக்கும். ஒரு தட்டை சாப்பாட்டுல கையை வச்சுக்கிட்டு இந்த இலை சாப்பிடுன்னு பின்னால லோந்து போட்டு தலைவாளுங்க. பார்க்க பாவமா இருக்கும். என்ன செய்ய? அப்படியெல்லாம் இல்ல அத்தை. அவ குட்டி பாப்பா தானே, சமத்தா இருந்துக்கிட்டுதா. இப்ப இருப்பா சுப்பே. நடக்க ஆரம்பிக்கட்டும். நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன ஏதுன்னு. அப்ப சொல்லுவ பாரு. சரிங்க அத்தை, விடுங்க. நான் இருக்கேன், மீனா இருக்கா, பாத்துப்பா. மீனா பாப்பா இப்ப இறக்கவே மாட்டுக்கா. ஆதி போனதுக்கு அப்புறம் தூக்குனதுதான். பால் கொடுக்குறப்பதான் என்கிட்ட கொடுத்தா. இல்லத்த, நான் பாட்டில சரி எனக்கு பிடிக்க தெரியல, நீங்க கொடுத்துட்டு கொடுங்கன்னு கொடுத்து முதுக தட்டி ஏப்பம் போனதுக்கு அப்புறம் தான் அவட்ட கொடுத்தேன். அதுக்கு மட்டும் பயப்படுதா. மத்தபடி அவ பாத்துக்கிறாத்த. கிச்சன் வேலை நான் தான் பாப்பேன், அவ கொஞ்சம் உதவிதான் செய்வா. இப்ப ஆதி விட்டுட்டு போனதுனால மீனா முழுக்க குழந்தைய பாத்துக்கிறா. போற பக்கம் பார்த்தா பெரியம்மாவை அம்மானு கூப்பிட போகுது. அம்மானா யாருன்னு கேட்க போகுது. அப்ப தெரியும் ஆதிக்கு. என்னம்மா, உன் சமந்தி வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்திருக்கேன். என்ன நடந்தது, ஏது நடந்தது, எதுவும் கேட்க மாட்டியா? என்கிட்ட கேட்டுக்கிட்டா போன. நீ போனது மட்டும் இல்லாம உன் பொண்டாட்டி என் முன்னாடியே கூட்டிட்டு போற. என்ன நீ மதிக்கலனா அவ எப்படிடா மதிப்பா? இதுல கிஃப்ட் வேற. உன்னை மனவடையில உட்கார வச்சுட்டு ஓடி போனவா அவ. மா விடுமா, அதெல்லாம் பழைய கதை. டேய், சின்ன பிள்ளையில இருந்து நீ சாப்பிடுற சோத்துல உப்பு படுத்தானடா வளர்த்தேன். எப்படிடா உங்க அப்பா புத்தி அப்படியே இருக்கு? எனக்கு இருக்கிற சூடு, சொரணை, மானம், வெக்கம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்காடா? உன்னை நினைச்சாலே எனக்கு எப்படி வருது தெரியுமா? பத்திக்கிட்டு வருது. ஒண்ணு கண்ணுன்னு வரமா தவம் இருந்து பெத்த. இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுக்க மாட்டேன். மா என்னடா அம்மா? இந்த வீட்டுல கல்யாணம் கட்டி வந்த நாள்ல இருந்து உங்க அத்தைய கைய விட்டு பம்பரமா ஆடிக்கிட்டு இருந்தேன். நில்லுன்னா நிப்பா, உட்காருன்னா உட்காருவா, செய்யன்னா செய்வா. அன்னிங்கிறதுக்கு அடுத்த வார்த்தை பேச மாட்டா. வாய அடைச்சு வச்சிருந்தேன். ஆனா நீ எனக்கு அந்த ஆதிதான் வேணும், ஆதியதான் லவ் பண்றேன், ஆதி இல்லைன்னா செத்து போயிருவேன். சரி போனா போகுது, எவ்வளவு வந்து வாழ்றதுக்கு திங்கிறதுக்கு நம்ம சமந்தி பிள்ளை தின்னுட்டு போட்டோன்னு சமந்தத்தை முடிச்சா அந்த ஓடுகாலி உன்னை பிடிக்கல, அவனதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணத்துல இருந்து ஓடி போயிட்டா. அந்த மொட்டை குந்தானிய என் சமந்திய எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவ வீட்டு வாசப்படியே மிதிச்சேன். என் வாழ்நாள்ல அவ வீட்டுக்குள்ளே போக கூடாதுன்னு நினைச்சவாடானா. ஒரு தவம் இருந்து ஏதோ ஒரு அக்னி மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்தவாடா. ஆனா உனக்காக அந்த வாசலுக்கு போனேன். கடைசியில எனக்கு என்னடா கிடைச்சது? சொந்தம் பந்தம் பழகினவங்க அத்தனை பேர் சிரிச்சாங்க. சும்மா சிரிக்கல, கை கொட்டி சிரிச்சாங்க. நான் அழுக நான் பட்ட அவமானம் இன்னைக்கு வரை தீரல. ஆனா நீ அந்த மொட்டாச்சி வீட்டுல போய் அவ பேத்திக்கு கோயிலுக்கு போய் நல்லா தின்னுட்டு வந்தீங்கல்ல. அம்மா சொல்றது முதல்ல கேளுமா. இந்த பாருடா, என்னைக்கு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தியோ அன்னைக்கே அந்த வீட்டை விட்டு போயிடணும். நீயும் உன் பொண்டாட்டி திரும்பி வரும்போது இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைச்சவதான்டா. இந்த மாசாணத்தை பத்தி என்ன நினைச்ச? இந்த மாசாணம் ஒண்ணு நினைச்சிட்டா கடைசி வரைக்கும் அதை மாத்திக்கவே மாட்டா.
நானும் என் பிறந்த வீட்டுல போய் 3 மாசம் இருந்துட்டேன். சரி, நம்ம பெத்த பிள்ளை எல்லாத்தையும் மறந்துட்டு தான் வந்திருக்கேன். மறுபடியும் எங்க அத்தை, எங்க கத்தை, எங்க அத்தை மவனு அவ பிராணத்தை பாட ஆரம்பிச்ச மவனே சோத்துல விச வச்சிருவான் பத்துக்க. மா முதல்ல அங்க என்ன நடந்ததுன்னு கேளுமா. ஒரு கன்றாவையும் நான் கேட்க வேணாம். கேட்ட என்ன ஆக போகுது? பெரிய இவங்க பெரிய சக்கரவர்த்தி குடும்பம். ஊரடகத்துல எல்லாரும் கோயிலுக்கு போகல, மொட்டை போடல, காதை குத்தல. இவியதான் உலகத்திலேயே பெருசா செய்யறவளாக்கும். அந்த கதையை சொல்ல வந்துட்டான். போடா போக்கத்தவனே. அப்போ கற்பகச்சித்தி உனக்கு ஒண்ணும் சொல்லலையாமா? ஒன்னும் சொல்லல. அவளை தைரியமா சொல்லிடுவாளோ? அதுதான் விஷயமா. அன்னைக்கு அங்க நடந்த கூத்தே வேறமா. உன்னை சிரிச்சாங்கன்னு அதே மாதிரி அதே சொந்தக்காரங்க நீ சொன்னிய மொட்டாச்சி உன் சமந்தி அவளை போட்டு சிரிச்சாங்க. என்னடா சொல்லுத? என்னாச்சு? நொன்னாச்சு. அப்ப வந்து சொல்லணுங்கிற பேசவே விட மாட்டேங்கிற. இங்க பாருமா, நாங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிருந்தோமா, போய் நிக்கும் வண்டியில இருந்து ஒண்ணுனா இறங்குது. என்னங்கிற நம்ம ஜமந்த பேசி முடிச்சப்ப உன் ஜமந்தி ஒண்ணு இல்ல அப்படி இப்படின்னு என்ன சீன் போட்டாமா. வண்டி ஃபுல்லா தங்க நகமா, 2-3 தம்பாலம் நிரம்ப. என்னெல்லாம் கேக்குற? ஒட்டியானோ, நெக்லஸ், அட்டிகை, என்னென்னவோ இருந்ததுமா. வளையலு, நெத்தி சுட்டி, பாப்பாக்கு போடுற கம்மலு. ஏண்டா மொட்டை எடுக்க போறதுக்கு இவ்வளவு எதுக்குடா? 1 கிராம்ல ஒரு கம்மல் போடலாம், ஒரு பாப்பாக்கு வளையல் எடுக்கலாம். நெக்லஸ், அட்டிகை, ஒட்டியானலாம் 8 மாச பிள்ளைக்கு எதுக்குடா? ஆமா, ஏதோ அவங்க கல்யாணம் எடுக்கும் போது அந்த கிருஷ்ணா இருக்கானே எதுவும் போட வேணாம்னு சொல்லியிருந்தாங்களாம். இவங்க வேணாம் நினைச்சிருப்பாங்க போல. அப்புறம் கல்யாண பொண்ணு எப்படி போடாம இருக்கிறதுன்னு முத்துவோட நகையை எடுத்து போட்டுருந்தாங்களாம். அதான் அவங்க அம்மா பாத்துட்டாங்க போல. என் பிள்ளை நகையை எடுத்து என் வீட்டுக்கே வரதட்சணையா கொடுக்கீங்களா அப்படின்னு அவங்க சொந்தக்காரங்களும் எதுக்கு கேள்வி பேசினாங்களாம். அப்ப கோவத்துல நிறைய பேசியிருப்பாங்க போல. பக்கத்துல அது குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிட்டோன்னு. அதனால மறுபடியும் இவங்க நகையை கொடுத்தாங்களாம். அவ ஆதி வாங்க மாட்டேன்னு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டாலாம். அதனால கிருஷ்ணா வந்து என் முன்னாடி என் பிள்ளைக்கு நான் தான் நகை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான் போல. இப்ப சரி மருமகன் வந்துட்டால, நம்ம பவுச காட்டுவோம்னு நினைச்சிட்டு அவளையும் செஞ்சிருக்காவ போல. அதானே, அந்த மொட்டாச்சிலாம் லேசுப்பட்டவல்லப்பா. ஒரு வார்த்தை நம்மள பேச விட மாட்டா. காசுக்கு வக்கலனாலும் கடன் வாங்கியாவது செஞ்சிருவா. கடன்லாம் எதுவும் இல்லம்மா. அதான் குமார் மச்சா இப்ப நல்லா இருக்காரு. கம்பெனி இப்படி நடத்தி சொத்து காசு பணத்துக்குலாம் இப்ப ஒரு குறைச்சே இல்ல. அதான் தங்கச்சிக்கு செஞ்சாதானே வாங்க மாட்டீங்க. என் மருமகளுக்கு தாய் மாமன் செய்கிறேன்னு அவளத்தையும் எடுத்துட்டு இருப்பாங்க போல. அந்த சுப்பலட்சுமிக்கு நல்ல குழுகுழுன்னு இருந்திருக்குமே. பிரச்சனை எல்லாம் அதுல இல்லம்மா. இவன் ஒருத்தன் வளான்னு பேசுவான். என்ன பிரச்சனை டக்குன்னு சொல்லு. கம்மல் எடுத்ததுதான் பிரச்சனை. என்னடா சொல்ற? கம்மல் எடுத்தது பிரச்சனையா? கம்மல் தானே எடுக்கணும். ஒருவேளை கம்மலை மறந்துட்டாங்களோ? அதெல்லாம் இல்லம்மா. 1 பவுன்ல கல்லு கம்மல் எடுத்து வந்துட்டாங்க. என்னடா சொல்லுத? 1 பவுன்ல கல்லு கம்மலா? எந்த காலத்துல பிறந்த பிள்ளைக்கு கல்லு கம்மல் போடுவாங்க? தெரியலமா. முத்து ஏதோ சொல்லிட்டு இருந்தா. நான் அப்பவே சொன்னேன், நீங்க தான் கேட்கல வைக்கலன்னு. ஆமா இந்த குட்டாச்சி கேட்டிருக்க மாட்டா. இவத ஊரை வித்துருவாளே. தானே பெரிய இவன் நினைப்பு ஊர்ல. செய்யறதுக்கு வக்கலனாலும் நல்ல சீன் போடுவா. நாங்க பெரிய இவங்க, அப்படிப்பட்ட குடும்பம், இப்படிப்பட்ட குடும்பம்னு. சோத்துக்கு சிங்கி அடிச்ச குடும்பம் நம்மளுக்கு தெரியாதுன்னு. மா, உன் மாமியார் குடும்பத்தை அப்புறமா திட்டமா. இப்ப நீ கேட்க போறியா இல்லையா? சொல்லி தோலை. எவ்வளவு நேரமா வளன்னு இழுக்க. கம்மலை பார்த்தோன்னு கிருஷ்ணாக்கு வெறி தாங்கல. இந்த கம்மலை போடக்கூடாதுன்னு கிருஷ்ணா சொல்ல, போட்டே தீருவேன்னு உன் சமந்தி சொல்ல, ஒரே சண்டை பிரச்சனை. பழசெல்லாம் அவங்க பேச, இவங்க பேச. என்னடா சொல்லுத? அப்படியா? அப்புறம் என்னாச்சு? நான் சொன்னேன், நானும் ஒரு கம்மல் எடுத்து வந்திருக்கேன். இந்த கம்மலை வேணா போடுங்க, 1 கிராம் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். கூறுகிட்டவனே, நீ ஏன் பிரச்சனையை முடிச்சு வச்ச? கொஞ்ச நேரம் என்னதான் பார்க்க வேண்டியதானே. நீ எது கம்மலை கொடுக்கணும்? அந்த 1 பவுன் கம்மலை போடுதாவளா போடலையான்னு கடைசி வரைக்கும் பாத்திர வேண்டியதானே. நீ கம்மலை கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சு போயிருக்குமே ஐயா. ஏமா, நான் யாரு மாவே? நான் மாசான மாவே. சும்மா கொடுப்பனா? 4 வார்த்தை சொல்லிட்டு கொடுத்தேன். 4 வார்த்தை சொல்லிட்டு கொடுத்தியா? என்ன 4 வார்த்தை சொன்னேன்? அத்த, நான் உன்னோட சொந்த அண்ணன் பிள்ளை. உன்னோட ரத்தம் 1000 தான் இருந்தாலும் நீ என்ன 4 வார்த்தை பேசினாலும் நான் கேட்டுக்கிடுவேன். பாத்தியா, அந்நியத்துல சம்பந்தம் பண்ண போய் உன்னையும் மவனையும் என்னெல்லாம் கேள்வி கேட்காவேன்னு சொல்லிட்டு கம்மலை கொடுத்தேன். அட்ராச்சிக்க வலிச்சிருக்குமே அந்த கிருஷ்ண பயலுக்கு. நான் ஒரு தடவை தான் சொன்னேமா, ஆதி மட்டும் கட்டியிருந்தேன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா அப்படின்னு. முகத்தை பார்த்தனா அவன் முகத்துல எள்ளும் கொள்ளும் வெடிச்சது. என்ன எல்லாமே கடுக்கு புரிஞ்சுதுமா. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் 2-3 தடவை அதே அழுத்தி சொன்னேன். மனுஷன் வெறி ஆயிட்டான். வந்து பாருண்டா. சூப்பர்டா, சூப்பர் ரவி, சூப்பர். இன்னைக்குதான் என் நெஞ்சு குளிர்ந்திருக்கு. சரி, அதுக்கடுத்து என்னாச்சு? அதுக்கடுத்து அவன் நான் கொடுத்த கம்பளம் வாங்குவானா? வாங்கல. சரி, மொட்டையாவது எடுக்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்தாவே. அவன் எங்க அண்ணன் மடியில வச்சு மொட்டை எடுப்பேன்னு சொல்லிட்டான். அவங்க அண்ணன் மடியில வைப்பேன்னா? சரி, அப்ப அந்த குமார் மடியில வைக்கலையா? அங்கதான் ஹைலைட். குமார் மடியில வைக்கல. ஓ மொட்டாச்சி சமந்தி மூஞ்ச பாக்கணுமே, வெந்து தூணிச்சு போச்சுமா. ஐயோ, எனக்கு சந்தோஷமா இருந்தது தெரியுமா. நீ தான் மிஸ் பண்ணிட்ட. ச்சே, வந்திருக்கலாமோ? நான் அப்பவே கூப்பிட்டேன், நீ தான் வரலன்ட்டு. கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா? ஒரே சண்டை. குமார் அங்க இருந்த மூக்குள்ள ஒட்ட அடிச்சு நொறுக்கி அறுத்துட்டு விட்டாங்க. தாய் மாமா முறையாவது கிறையாவது குண்டுமணி தங்க வேண்டாம், இடத்த காலி பண்ணுங்கட்டாங்க. ஏன்டா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையே. சரி, இப்பவே உங்க அத்தக்காரி வீட்டுக்கு போறேன். போய் என்ன மொட்டை போட்டு வந்துட்டீங்களா? எனக்கு கொஞ்சம் கோவம் இருந்தது, அதான் வர முடியல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதான்னு கேட்டு வரேன். ஏமா, அதை எல்லாத்தையும் நான் சொல்லிட்டோம்லாமா. நீ அங்க போய் எதுக்கு அலைய போற? நீ தானே சொன்ன அவங்க வீட்டுக்கு போறதே பிடிக்கலன்னு. இல்லடா, போகணும். போய் அந்த மொட்டாச்சி முறையை பார்க்கணும். மொட்டாச்சி முறை எப்படி வேகுது, எப்படி கஷ்டப்படுறா, எல்லாத்தையும் அவ வாயாலேயே கேட்கணும். அப்பதான் என் மனசு குளு 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 குளுன்னு எஸ்சியில போட்ட மாதிரி இருக்கும்.
என்ன பட்டு ஆபீஸ் கிளம்பிட்டியா? ஆமாங்க, போயிட்டு வரேன். அத்தை, ஆபீஸ் போயிட்டு வரேன். பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். டைனிங் டேபிள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிடுங்க. காஃபி போட்டு ஃப்ளாஸ்க்ல வச்சிருக்கேன். ஆமா, பெரிய வேலை. ஹோட்டல்ல போய் ரிசப்ஷனிஸ்டா நிக்க போறேன். ஏதோ ஒரு வேலை. இந்த வேலைக்கு காலைல கிளம்பி போறேன். இந்த பாருங்க அத்தை, எந்த வேலையும் குறைச்சலும் கிடையாது, அதிகமும் கிடையாது. நான் பண்ற வேலை எனக்கு பிரச்சனை இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு மட்டும் பிடிச்சா போதும். வேற யாருக்கும் பிடிக்குதா பிடிக்கலையா அதை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்ல, கவலையும் இல்ல. பாருடா, உன் அத்தை மக ஆதி டாக்டர். அவ கூட அவ மாமியார் கிட்ட இப்படி எல்லாம் பேச மாட்டாளாம். அத்தைங்கிறதுக்கு மறு வார்த்தை பேச மாட்டாளாம். என்ன பண்ண, அந்த சுப்புல சிப்பி கொடுத்து வச்சிருக்கா. இந்த மாசானம் போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணியிருக்கேன். அதான் இப்படி ஒருத்தையும் வந்து வாச்சிருக்கா. ஒத்த மவனை வச்சு அவன் கல்யாணத்தையும் நேர்ல பார்க்கல. கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் மருமகளாவது மரியாதையா இருப்பாளான்னு பார்த்தா அதுவும் இல்ல. என்ன செய்ய, எல்லாம் என் தலை விதி. ஆறி போன சோத்தையும் குழம்பையும் காஃபியையும் குடிக்க வேண்டியிருக்கு. இத பாருங்க ரவி, உங்க அம்மாட்ட சொல்லிருங்க, இந்த பேச்சை இதோட நிப்பாட்டி சொல்லுங்க. அன்னைக்கு ஃபங்க்ஷன்லயே நீங்க அப்படிதான் பேசுனீங்க. ஏதோ நான் ஆதியை கட்டியிருந்தா நல்லா வச்சிருந்திருப்பேன்னு. இப்ப என்னடானா ஆதிய மகனை கட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கோங்கிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஒரு காலத்துல நீங்க அந்த பொண்ணை விரும்பி இருக்கலாம். ஆனா இப்போ நான் தான் உங்க மனைவி. உங்க மண்டையில ஏத்திக்கிட்டு உங்க அம்மாவுக்கு புரிய வைங்க. எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். என்னடா டார்லிங் 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 பா, எனக்கு என்ன ரவிங்கறா? அம்மா நீ வேறமா, சும்மா இருமா. அந்த ஆதியை கல்யாணம் பண்ணியிருந்தா நான் இவ்வளவு சந்தோஷமாவே இருக்க முடியாது. என் பொண்டாட்டி என் பட்டு எனக்கு எப்படி பாத்துக்கிற தெரியுமா? இன்னொரு தடவை பேரை சொல்லாதம்மா. ஊர்காட்டுல ஒரு பழமொழி உண்டு, சீச்சி அந்த பழம் புளிக்கும்னு. அந்த கதையா இருக்கு. ரவி, எனக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். கூட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டு வந்தப்பவே, ஒண்ணு இல்லாம ஓடிக்கிட்டு வந்தப்பவே இந்த திமுரு. இவெல்லாம் ஊரறிய மனவிட போட்டு நல்ல வகசகையா கல்யாணம் பண்ணியிருந்தா வச்சு வைப்பாளா? என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? வேலைக்கு போய் முழு சம்பளத்தை இவங்க தான் கொடுக்குறேன். இந்த வீட்டை தவிர எங்கேயும் போறதில்ல. வீட்டு வேலையும் பாக்குறேன், ஆபீஸ்லயும் வேலை பாக்குறேன். ஆனாலும் ஏன் இவங்க இப்படி கொடுமைப்படுத்துறாங்க? மா சும்மா இருமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எங்களோட இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.